என்னைக்காவது நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? மக்கள் எதுக்கு ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க? நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேனே, நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமான்னு சொல்லுவீங்க. யாருக்கு ஃபேமஸ் ஆகுது ஆனா சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பிடிக்கும். ஆனா ஏன் பிடிக்கும்? வாழ்க்கையில போயிட்டு நம்மள என்ன பேர் சாம், வணக்கம். நம்ம வீட்டுல பார்க்க போறது ஃபேமஸ். இந்த ஃபேமஸ்ல நிறைய பிரச்சனை வந்து சமீபமா நடந்துச்சு. அதெல்லாம் கடைசியில பார்ப்போம். நம்ம பிரெயின் வந்து எதெல்லாம் தேடும் தெரியுமா? அட்டென்ஷன். ஏன்னா மூளைக்குள்ள பாத்தீங்கன்னா டோபமைன் அப்படி சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்குமா. அது என்னன்னா, எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு ப்ரெஷர் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும், அப்பெல்லாம் வந்து டோபமைன் இருக்குமா. இப்ப ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது, அது வியூஸா இருக்கட்டும், லைக்ஸா இருக்கட்டும், கமெண்ட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அது நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் மறுபடியும் இந்த விஷயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மூளை தேடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் மக்கள் வந்து ஃபேமஸ் ஆகணும், நிறைய பேர் பார்க்கணும், லைக்ஸ் வரணும், நிறைய கமெண்ட்ஸ் வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது இப்ப ஆரம்பிச்ச விஷயம் கிடையாது. மனிதன் ஃபர்ஸ்ட் உருவாகும் போது உருவாக்குற விஷயம் தான் அது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்துல மக்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் மட்டும் எல்லாருமே தெரிஞ்சதுன்னா அவன் வந்து அங்க பாதுகாப்பா இருக்கிற சதவீதம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்க ஊர்ல இருக்க எல்லாருக்குமே உங்களை யாரும் தெரியும், ஒரு முனியாண்டி பையன்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே தெரிஞ்சதுன்னா, அந்த ஊர்ல இருக்க எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, நீங்க சேஃபா தான் இருப்பீங்க. இதுவே அந்த ஊர்ல இருக்க யாருமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னா, அந்த ஊர்ல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து அதிகமா தான் இருக்கும். சில நேரத்துக்கு நம்மளுக்கே சில நேரம் தோணும், நம்ம எதுக்கு ஒர்த்தா இருக்கோம், நம்ம எதுக்கு இந்த இடத்துல இருக்கோம், நம்மளோட ஒர்த்து என்ன அப்படி சொல்லிட்டு அடிக்கடி நம்ம கேள்வி கேட்டே இருப்போம். இப்ப எனக்கே பாத்துக்கோங்களேன், இப்ப எனக்கு வந்து மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியே போய் சொல்லிப்பேன், பாத்தியா எனக்கு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்லிப்பேன். ஃபியர் ஆஃப் பீயிங் இன்விசிபிள். நம்மள யாரையும் பார்க்கலாம் வச்சுக்கோங்களேன், நம்ம மூளை மட்டும் நம்மள யாரும் பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணுகிட்ட போய் நீ ப்ரொபோஸ் பண்றான், அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டானா, அது மூளையில சேவ் ஆகாது. அந்த இன்ஃபர்மேஷன் உங்களோட நரம்பு மண்டல போய் சேவ் ஆகும். இதுவே நம்ம யாருக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் வந்து வீடியோ போட்டே இருக்காங்க, இதே மாதிரி டெய்லிக்கும் ஒருத்தன் நம்ம பார்த்துட்டே இருக்காங்கன்னா, நம்மளுக்கு என்ன தோணும், என்ன தோணும் பாத்தீங்கன்னா, நம்ம யாரோ ஒருத்தன் பார்த்துட்டே இருக்காங்க, நம்ம யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லோன்லியா ஃபீல் ஆகாது. நம்மள யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல நான் அட்வைஸ் பண்ண ஆசைப்படுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மத்தவங்க வந்து உங்களை பத்தி நிறைய விஷயம் பேசுவாங்க, இவன் இது லைக், இவன் இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. லெட் தம் டாக். இதெல்லாம் அவங்களோட தாட் மேன், அவங்களோட வாயில அந்த வார்த்தை, அவங்களோட ஒப்பீனியன் இது. அவங்க ஒப்பீனியன் உங்க முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா, அவங்கள பத்தி சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அந்த மாதிரி மாறணும் அவசியம் கிடையாது. நீங்க அது உண்மையாக அவசியம் கிடையாது. உங்களுக்கு நீங்க கரெக்டா இருக்கீங்களா, நீங்க பண்ற விஷயம் உங்களுக்கு சரின்னு படுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்ககிட்ட வேலிடேட் பண்ணிக்கோங்க. அந்த வேலிடேட் பண்ணது சரியா இருந்துச்சுன்னா அது நீங்க தைரியமா செய்யலாம். ஊர்ல இருக்க 1000 சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்க கேட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? இன்னொரு முக்கியமான காரணம் மக்கள் அதுக்கு ஃபேமஸ் ஆசைப்படுறாங்க கேட்டீங்கன்னா, ஃபேமஸ்னா பவர். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, தளபதி விஜய் இருக்காரு. அவர் 30 வருஷம்லாம் வந்து நடிகரா வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு, நிறைய படம் நடிச்சிருக்காரு, ஃபேமஸ் ஹிட் எல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இது மூலமா பெரிய பேர் கிடைச்சவருக்கு அந்த பேர் வந்து பவரா மாறிச்சு. அந்த பவர் என்ன பண்றாரு, பாலிடிக்ஸ் அப்படி சொல்ற விஷயத்துல போய் செலுத்துறாரு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு டிவிகே அப்படி சொல்ற ஒரு கட்சி உருவாக்கி பிரமாண்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் மூல காரணம் ஃபேமஸ். விஜய் மட்டும் கிடையாது. இப்ப WWE எடுத்துக்கோங்களேன், ஜான்சினா, ராக்கு, இல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா WWE ஆரம்பிச்சிருப்பாங்க, அது மூலமா ஆக்டிங் போயிருப்பாங்க, அது மூலமா அதிகமா சம்பாதிச்சிருப்பாங்க. சொல்ல போனா இப்ப வந்து இப்ப இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ், இல்ல யூடியூப்ல ஃபேமஸ் அப்படி சொல்றாங்களா, அது ஐடென்டிட்டியா மாத்திருவாங்க. எப்படின்னா, இவரப்பா இவர் வந்து யூடியூப்ல வீடியோ போடுவாருப்பா, இவரப்பா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் இருப்பா அவரு அப்படி சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர் சொல்றாங்க ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, இந்த ஃபுட் ரேட்டிங் சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து உருவாகிட்டு இருக்காது. என்னன்னா, ஒவ்வொரு பழத்தையும் காமிச்சிட்டு இதுக்கு நான் 10க்கு இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வாழைப்பழத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 0 மாதிரி கொடுப்பேன், அதுல வந்து எனர்ஜியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ வந்து காட்டுக்குள்ள போயிட்டு பனானா பிச்சு சயின்டிபிக்கா ஆராய்ச்சி பண்ண மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இன்ஸ்டாகிராம்குள்ள போனாலே ஒரே குழப்பமாவே இருக்கு. இந்த பக்கம் ஒருத்தன் ஒரே பழத்தை வந்து வர மாதிரி சொல்றான், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அதே பழத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்றான். இப்ப இது நல்லா இருக்கா நல்லா கண்டுபிடிக்கிறது பெரிய குழப்பமா இருக்கு. இந்த ஃபேமஸோட விஷயம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்திருக்கேன். சில பேர்லாம் ஸ்கூல் படிக்கும் பாத்தீங்கன்னா அவனை வந்து ஸ்கூலுக்கே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பையனை வந்து இப்ப 8th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல ஒரு பையன் படிக்கிறான்னா, அந்த 8th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன்ல மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல, அந்த பையனை ஸ்கூல் ஃபுல்லாவே தெரியும். ஆனா பார்த்து வியந்திருக்கேன், எப்படி இந்த பையனை மட்டும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி அவனுக்கு ஒரு பவராவே இருக்கும். அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, எல்லா டீச்சர்ஸ்க்கும் அவனுக்கு பிடிக்கும். அது மாதிரி ஒரு கெத்தா இருக்கும். அது கேமரா கடவுள். இப்ப யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து வியூஸே வந்திருக்காது, அப்புறம் வந்து 100 வியூஸ் வந்திருக்கும், அதுவே பெருசா நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் 100 தானே வருது அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் 100 வந்து 500 மாறும், அதை நான் சந்தோஷப்படுவீங்க. அப்புறம் 500 வந்து எம்டிஆ ஃபீல் ஆகும். அப்புறம் 1000 வரும், 1000 அப்புறம் எம்டிஆ ஃபீல் ஆகும். இந்த மாதிரி வந்து டெட்லைனே இருக்காது. சொல்ல போனா அந்த ஃபேமஸ் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நிக்காது, அது வளர்ந்துகிட்டே போகும். நம்ம நேரம் சொன்ன பாத்தீங்களா, யூடியூப் வியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் 100ல ஆரம்பிச்சிருக்கோம், அப்புறம் 1000 வந்தாலும் பத்தாது, லட்சம் வந்தாலும் பத்தாது, மில்லியன் வியூஸ் வந்தா கூட பத்தாது. அது என்ன வேணும் சொல்லிட்டு
அதிகமாயிட்டே தான் தோணும். இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா நம்ம சமூகத்துல நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கேரளால வந்து ஒரு பொண்ணை வந்து ஒருத்தர் தப்பா டச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அந்த பொண்ணு போட்டிருப்பாங்க. நிறைய பேசினாங்க. நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, அந்த மொமெண்ட்ல அந்த இடத்துல நம்ம யாருமே இல்ல. ஆனா அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னா ஒண்ணு அந்த பொண்ணு தள்ளி போக, இல்ல வந்து யார்கிட்டயே போய் சொல்லுவா, இந்த மாதிரிதான் நடக்குமே தவிர யாரும் போட்டோ புடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே எல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணோட இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்கும்னா, தான் ஃபேமஸ் ஆகணும், இப்படி போட்டா வந்து ஃபேமஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு நினைச்சிட்டு பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி பண்ணதுனால உண்மையுமே அந்த இன்டென்ஷன் இல்லாத ஒரு மனுஷன் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அதாவது இப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமஸ் ஆகணும்னா இன்னொருத்தவங்க வந்து நம்ம கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு மாறிடுச்சு. இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா 4 பசங்க வந்து நார்த் இந்தியன் வந்து பயங்கரமா அடிச்சு ட்ரெயின்ல நடந்துச்சு பாத்தீங்களா? அது கூட எதுக்கு நடந்துச்சுன்னு கேட்டா, தான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அதாவது தான் ஃபேமஸ் ஆகணும்னா ஒருத்தனை கொன்னா கூட பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு மாறிடுச்சு. இன்னொரு குட்டி பையன் கூட அந்த ஃபேமிலிஸ் சுத்திட்டு இருப்பான். அவனை நான் பார்த்தது கிடையாது. பட் நிறைய யூடியூப் வீடியோஸ் நிறைய பேசி நான் கவனிச்சிருக்கேன். அது என்னன்னா, ஒரு வியூஸ்க்காக வந்து அந்த குட்டி பையன் வந்து உடம்பு ஃபுல்லா மிளகா தேய்ச்சிக்கிறது, தார் ரோட்ல படுக்கிறது, அது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல ஃபேமஸா இருக்க பீப்பிள் நீங்க யார வேணா எடுத்துக்கோங்க. அவங்க யாருமே ஃபேமஸ் ஆகணும் நோக்கத்தோட போயிருக்கே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஆப்பிளோட ஃபவுண்டர். அவரோட நோக்கம் வந்து ஃபேமஸ் ஆகணும் தான் கிடையாது. அவரோட நோக்கம் ஆப்பிளோட கம்பெனி உருவாக்கணும்னு தான். அவங்க ஒரு வேலையை செஞ்சிருப்பாங்க, அந்த வேலையை வந்து சிறப்பா செஞ்சிருப்பாங்க. அந்த வேலையை அவங்கள தவிர மத்த யாராலையும் அப்படி பண்ணவே முடியாது ஒரு கட்டத்துக்கு போகும்போது அவங்க ஃபேமஸா மாறிடுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்த பண்ணா ஃபேமஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஃபேமஸ் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. செய்யற விஷயத்த தினமும் இம்ப்ரோவைஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலையை உங்களை தவிர மத்த யாராலையும் பண்ணவே முடியாது அப்படி கட்டத்துக்கு நீங்க போகும்போது நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க குழந்தைகிட்ட போயிட்டு நீ பெரிய ஆளா ஆகணும்ப்பா, எல்லாருக்கும் உனக்கு தெரியணும்ப்பா நினைக்கிறத விட நீ பண்ற வேலையை சிறப்பா செய்ய கத்துக்கோ. அந்த வேலையை உன்னை தவிர இன்னொருத்தவங்க சிறப்பா பண்ண முடியாத அளவுக்கு நீ பண்ணு அப்படின்னு நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து சரியான முறையில ஃபேமஸ் ஆகும். அதனால இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் பேசணும்னு ஆசைப்பட்டாலோ இந்த வீடியோ பத்தி சொல்லணும்னு ஆசைப்பட்டா மறக்காம அந்த கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கூட சேர்த்து இன்னொரு சந்திக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் சின்ன வாழ்க்கை தான், முடிவு சந்தோஷமா பிடிச்சி செஞ்சுட்டு போயிட்டு இருங்க. டாடா, பை, see you and cut.